அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை பொழுதுல வாங்க எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். லூக்கா 8:50 கர்த்தர் சொல்கிறாங்க, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இருன்றாங்க. அப்போ நம்ம இங்கே எங்கேயோ நம்ம கொஞ்சம் அவிவிசுவாசத்தில் இருக்கோமா? அது என்னன்னு பார்க்கலாமா? கருத்து என்ன தெரியுமா? விசுவாசம் என்பது தேவனை முற்றிலும் சார்ந்துக்கணும். அப்படி நம்ம தேவனை சார்ந்து வாழும்போது நமது 5 புலன்களையும் தேவன் அழைத்து சொல்லுவது என்ன தெரியுங்களா? விசுவாசமாயிரு. அந்த 5 புலனும் என்ன செய்யுது? விசுவாசத்தோடு நம்மளை நடத்திக்கிட்டு போகுது ஆண்டவனுக்கு நேராக. அப்போ தேவனால எல்லாம் கூடும். இப்போ மார்க் 9:23 அதுதான் சொல்லுது. இந்த 5 புலனே உண்டாக்கினவர் விசுவாசத்தை கொண்டாந்து அங்கே அவர் அப்படி வைக்கும்போது அது 5 அப்படி கட்டி இழுத்துட்டு வந்து தேவனுக்கு நிறுத்துது. அப்போது நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. மத்தேயு 17:20 விசுவாச வாழ்க்கையில் நம்மளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசம் என்பதே தேவனுக்கு கீழ்ப்படிது. இவரால் முடியும். தானியேல் சொல்கிறாரு, நீ விடுவிச்சாலும் விடிக்காட்டாலும் எனக்கு தேவன் போதுங்கிறார். அந்த தைரியமும் அந்த துணிச்சலும் நமக்கு வேணும். இந்த கீழ்ப்படிதலுடைய குரலை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கேட்கிறாரு. அந்த ஜெபாலய தலைவன் என்ன பண்ணார்? இங்கே வந்து என் பிள்ளை மறிச்சிட்டாயா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, உன் பிள்ளை ஒன்றும் ஆகாது, நீ போ, உயிரோட வீட்டுக்கு ஒன்று சொல்லும்போது அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்தார். பார்த்தீங்களா? மகளை உயிரோடு எழுப்பினார். எபிரேயர் 11:1 காணப்படாதவைகளை நிச்சயம் வேணும். இந்த ஜெப ஆலய தலைவன் தேவன் அப்படியே நம்பினார். அங்கே சாவு போட்டுட்டு வந்து இங்கே நம்பினார். அந்த விசுவாச ஆசீர்வாத பொக்கிஷம் அவர் இருதயத்தில் இருந்ததுனால தான் மகளை உயிரோடு எழுப்பி சந்தோஷத்துக்குள்ளே போனார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத விசுவாசம் இல்லைன்னு. அவன் பயப்படவே இல்லை. இதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். நம்ம ஒரு சின்னதுனா கூட ஒய்யோன்னுவான். அப்போது அந்த விசுவாசத்தின் அடிப்படை என்ன தெரியுங்களா? அது தேவனுடைய இயல்பு. எபிரேயர் 6:13 ஆபிரகாமுக்கு தான் பெயரிலே ஆணையிடுகிறார். வேறு யாரையும் சாட்சியில் நான் என் தொடையில் வச்சு நான் ஆணையிடுறேன், நான் சர்வ வல்லவருங்கிறார். எபிரேயர் 12:1-2 சொல்கிறாரு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அந்த கப்பலே அவர் தான். எரேமியா 1:12 மத்தேயு 24:35 தேவனுடைய ஜீவ வார்த்தை நமக்குள்ளே என்ன பண்ணுது? விசுவாசத்தை அப்படியே உருவாக்குது. தேவனால் கூடும் 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 அப்படின்னு அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அப்படியே உயிர் பெறுது. அதுதான் ஜீவ கனிகள், ஜீவ மரத்தின் கனிகள். இப்போ விசுவாசம் எப்படி கிரி செய்கிறதா? ரோமர் 1:17 மனிதனுக்கு அளிக்கப்படுகிறது ஈவு. இந்த விசுவாசங்கிறது ஈவு. எபேசியர் 2:8 கேள்வியினாலே வரும். ரோமர் 10:17 அவரது உண்மைக்குள்ளே நம்ம நடப்பிக்கும், அதுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். 1 பேதுரு 1:6-7 தேவன் நம்மை விடவே மாட்டார். அந்த நம்பிக்கை வேணும். 1 யோவான் 5:4 உலகத்தை ஜெயிக்கிறவங்களாம் தேவனால் பிறந்தவங்க. இவர் யார்? இவர் எனக்குள்ளே இருக்காரு, நான் எப்படிப்பட்டவன்னு அந்த ஜெப ஆலய தலைவனை போல் உலகத்தை ஜெயித்து மரணத்திலேருந்து மகளை மீட்டார் பாருங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? வாங்க ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உங்கள் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் யாருன்னு அறிந்து உங்கள் வல்லமை என்னன்னு புரிந்து சர்வவல்ல தேவனுக்கு கீழ்ப்படி எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் கண்ணில் தயவு கிடைக்கட்டும். செய்ததுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.